சின்சியரா நம்மளை லவ் பண்றாரு அவர். தெரியுமா உங்களுக்கு? நான் அப்படித்தான் நினைக்கிறேன். நான் பாருங்க, நான் நடக்கிற பொழுது என் கூட இருக்கிறாரு, உட்காருகிற பொழுதும் கூட இருக்கிறாரு, நான் வேலை செய்கிற பொழுதும் கூட இருக்கிறாரு. நான் என்னெல்லாம் செய்யணும் அப்பெல்லாம் என் கூட ஏன் இருக்கிறாருன்னா, என்ன புத்தகத்துல பார்க்கிறோம், என்னை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு தெரியும். பக்கத்துல சொல்லுங்க, உங்களை அப்படி சொல்லுங்க. நீங்க பக்கத்தை கையை பிடிச்சிட்டு என்னை உங்களே சொல்லிக்கிறாதீங்க. உங்களை ஆசீர்வதிப்பது கிறிஸ்துவுக்கு பிரியம். உங்கள் மேல் அவருக்கு பிரியம் உண்டாயிருக்கிறது. சின்சியரா நம்மளை லவ் பண்றாரு அவர். தெரியுமா உங்களுக்கு? நான் அப்படித்தான் நினைக்கிறேன். நான் பாருங்க, நான் நடக்கிற பொழுது என் கூட இருக்கிறாரு, உட்காருகிற பொழுதும் கூட இருக்கிறாரு, நான் வேலை செய்கிற பொழுதும் கூட இருக்கிறாரு. நான் என்னெல்லாம் செய்யணும் அப்பெல்லாம் என் கூட ஏன் இருக்கிறாருன்னா, என்னை அளவுக்கு அதிகமாக அவர் என்ன பண்ணுகிறார், விரும்புகிறார். எத்தனை நம்புறீங்க? எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கக்கூடிய நற்செய்தி என்னங்க? இயேசு உங்களுக்காக இந்த பூமிக்கு வந்திருக்கிறார். அவ்வளவுதான். அப்படியே சொல்லுங்க. உங்களுக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் உண்டாக்கக்கூடிய ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு நாங்கள் சொல்லுகிறோம். இயேசு உங்களுக்காக இந்த பூமிக்கு வந்திருக்கிறார். ஒரு தகப்பனின் தாயை நம்ம தள்ளிவிடக்கூடாது. அவர்கள் வயது செல்லுகிற பொழுது அவர்கள் என்ன பண்ணக்கூடாது, நம்ம அவரை தள்ளிவிடக்கூடாது, அசட்டை பண்ணக்கூடாது. தகப்பன் தாய் சொல்லுவது ஒரு நல்லதுக்காக இருக்கும், ஒரு பாதுகாப்பாக இருக்கும். அதுல அவங்க பிரயாசம்லாம் நல்லா இருக்குன்ற ஒரு ஆசை தான். ஆனா இயேசு அதுக்கு ஒரு முன் உதாரணமாக வாழ்ந்தார். ஆண்டோடைய பிள்ளைகள் நீங்களும் நானும் அவருடைய வார்த்தையை எடுத்துக்கொண்டு நம்மளும் இந்த உலகத்துல ஒரு முன் உதாரணமாக, ஒரு முன் மாதிரியாக, இயேசு எப்படி வாழ்ந்தாரோ வளர்ந்தாரோ, இயேசு எப்படி ஞானத்திலையும் தேவ கிருபையிலும் தயவிலையும் இந்த உலகத்துல வாழ்ந்தாரோ, அதே போல நீங்களும் ஞானத்திலேயும் தேவ கிருபையிலும் மனுஷனுடைய தயவிலையும் ஒவ்வொரு நாளும் வளர வேண்டும் என்று உங்களுக்கு நான் சொல்லுகிறேன்.